இந்த பைரேட்டட் வெர்ஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சைபர் கிரிமினல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, யூசர் நேம், அதே போல் டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, ஈவன் பேன் கார்டு நம்பர், எல்லாமே நம்மளை பற்றி முழு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச மாதிரி நம்மகிட்ட இருந்து திருடிய இன்ஃபர்மேஷனை வெல்கம் டு பியாண்ட் த பேட்ஜ் பை பால்கி. நம்ம பல வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் ஒரு முக்கியமான சைபர் கிரைம் பற்றி நம்ம பேச போகிறோம். கவனமாக கேளுங்க. இந்த சாஃப்ட்வேர், திருட்டு சாஃப்ட்வேர், அதாவது பைரேட்டட் சாஃப்ட்வேரை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ மிக முக்கியமான ஒரு வீடியோ. பொதுவாகவே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணும் அப்படின்னா ஸோ மச் ஆஃப் மேன் பவர், மணி, ரிசோர்ஸஸ் எல்லாமே பயன்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு கோடிங் பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பெரும்பாலானவர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒன்று கையில் காசு இல்லாமல், இல்லைன்னா விருப்பம் இல்லாமல். கையில் காசு இருந்தால் கூட ஒரு சில பேர் எதுக்கு செலவு பண்ணணும் இதில் போய் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட அதில் பைரேட்டட் வெர்ஷன் பார்த்து எடுத்து அதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த பைரேட்டட் வெர்ஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சைபர் கிரிமினல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வச்சு எப்படி பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த பாகிஸ்தான்லேருந்து ஒரு சில சைபர் கிரிமினல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சில டெக்னிக்ஸ் மூலமாக இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. அதாவது உங்களுக்கு தெரியும், இப்போ நீங்கள் ஒரு ப்ரௌசரில் போய் ஒரு சப்ஜெக்டை போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதில் 1 2 3 4 அப்படின்ட்டு நிறைய வரிசையாக ஒவ்வொரு வெப்சைட்டோடைய இது வரும். அந்த சப்ஜெக்டை டீல் பண்ணக்கூடிய வெப்சைட்டோட இது வரும். இப்போ அதில் ஃபஸ்ட்டு 1 2 3 அது வர்றது தான் பெரும்பாலானோர் யூஸ் பண்ண போகிறோம். 10க்கு மேலே இருக்கிறதெல்லாம் பெருசாக நாம் பார்க்க போகிறோம் இல்லை. இப்போ இந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் டெக்னிக் மூலமாக இந்த சைபர் கிரிமினல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதனுடைய கண்டென்ட், அந்த ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே கொஞ்சம் மாற்றி இண்டெக்ஸிங்கில் ஒரு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி சர்ச் என்ஜினில் ஃபஸ்ட்டு ஃபியூ சர்ச்சஸில் இந்த பைரேட்டட் சாஃப்ட்வேர் பற்றிய லிங்க் வர்றது மாதிரி பண்ணிடுறாங்க. நம்ம அது மாதிரி பைரேட்டட் சாஃப்ட்வேர் சர்ச்சை பண்ணும்போது சர்ச் என்ஜின் சர்ச் ரிசல்ட்ஸில் அப்படி வரும்போது நாம் என்ன பண்ணுவோம், அதில் கிளிக் பண்ணுவோம். பைரேட்டட் சாஃப்ட்வேர் தேடி அதில் சர்ச் பண்ணியிருந்தோம்னா அதில் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அது இமீடியட்டாக எங்கே எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா, அது ஒரு சில வெப்சைட்டுக்கு கூப்பிட்டு போய், ஒரு சில சர்வருக்கு கூப்பிட்டு போய் அங்கே இன்ஃபர்மேஷன் ஸ்டீல் பண்ணக்கூடிய அந்த மால்வேர் இருக்கக்கூடிய அந்த சர்வருக்கு போய் நம்முடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், பிஐஏம்பாங்க, பர்சனலி ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன், பிஐஏ, இந்த இன்ஃபர்மேஷன், இது என்ன, நம்முடைய யூசர் நேம், அதே போல் டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, ஈவன் பேன் கார்டு நம்பர், இது மாதிரியான பிஐஏ, பர்சனலி ஐடென்டிஃபையபிள் நம்பர், ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன், இதெல்லாமே எடுத்து ஒன்லி அதை சேல் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அதை சைபர் கிரைம், மேற்கொண்டு சைபர் கிரைம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்க்குறோம் நிறைய பேருக்கு ஃபோன் கால்ஸ் வரும். ஃபோன் கால்ஸ் வந்த உடனே எல்லாமே நம்மளை பற்றி முழு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச மாதிரி நம்மகிட்ட இருந்து திருடிய இன்ஃபர்மேஷன், இது மாதிரியான மேல்வேர் மூலமாக திருடிய தகவல்களை வச்சு நமக்கே நம்முடைய தகவல்களை சொல்லி நம்மளை நம்ப வச்சு அப்புறமா அது மூலமாக பணம் கொள்ளையடிக்கக்கூடிய இந்த சைபர் கிரைம் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் இந்த சைபர் கிரைமில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பைரேட்டட் சாஃப்ட்வேர் மாதிரி, அதாவது கிராக்டு சாஃப்ட்வேர் மாதிரி லிங்கை க்ரியேட் பண்ணி அதில் நாம் கிளிக் பண்ணி அந்த இதை டவுன்லோட் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒரு மால்வேரும் சேர்ந்து டவுன்லோட் ஆகுது. ஒவ்வொரு டவுன்லோடுக்கும் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் டவுன்லோட் பண்ணும்போது அதுக்கு ஒரு அமௌண்ட் அந்த சைபர் கிரிமினல், அந்த லிங்கை யார் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்களோ அந்த சைபர் கிரிமினலுக்கு போய் சேருது. இது மாதிரி ரீசெண்டாக பாகிஸ்தான் பேஸ்டு சைபர் கிரிமினல்ஸ் ஆப்ரேட் பண்ணுறதா தகவல் வந்திருக்கு. அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பைரேட்டட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறதுக்காக டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் இந்த வீடியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய டிவைஸ் இந்த மால்வேர் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸாக கூட இருக்கலாம். அதனால் பைரேட்டட் சாஃப்ட்வேர், அதாவது கிராக்டு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி நமக்கு சீப்பாக வருது,
ஃப்ரீயாக கிடைக்குது அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் பண்ணீங்கன்னா யூ மே end up in such dangers and become a victim to cyber criminals. என்ன நண்பர்களே, ஒரு வித்தியாசமான சைபர் கிரைமை பற்றி நாம் பார்த்தோமா இன்னைக்கு. இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது இன்னொரு எக்ஸாம்பிள். அடுத்த வீடியோவில் நம்ம இது மாதிரி இன்னொரு சைபர் கிரைமை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.